கைஸ் இன்றைக்கி நம்ம ஹாட் சாக்லேட் பண்ண போகிறோம். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இது சுகர் பவுடர், இது வந்து கொக்கோ பவுடர், இது வந்து மில்க். இது நம்ம லாஸ்ட்டாக தேவைப்படும். அதனால் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொட்டிக்கலாம். வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம முதல்ல கொட்டிக்கலாம். இப்போ நம்ம சுகர் பவுடரை கொட்டிக்கலாம். இது உங்களுக்கு அளவு வேணும்னுலாம் இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இது இப்போ நம்ம கொக்கோ பவுடர் கொட்டிக்கலாம். இது வந்து மில்க். இது அப்புறமேல் தான் நம்ம போடணும். கொண்டு போய் ஸ்டவ்வில் வச்சதும் நம்ம போடணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலக்கிக்கலாம். இது நான் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. முக்கியமானது ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. அது கலக்கும் போது டொப்புன்னு 2-3 இது கீழே விழுந்துருச்சு. அதெல்லாம் தட்டி விட்டேன். பண்ணிட்டு இருந்தேன். இது நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா கைஸ்? சொல்லுங்கள், எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்க? நான் இதுவரையும் சாப்பிட்டதில்லை. இப்போலாம் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கொண்டுட்டு போய் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சப்போ கொஞ்சோண்டு பாலை ஊற்றிக்கிட்டு அப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு கெட்டியாக வந்துடும். அது ஒரு கெட்டியாக ஒரு பொசிஷனுக்கு வரும். அப்போ தான் அந்த ஹாட் சாக்லேட் வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் கிண்ணிலேயோ எதுலேயோ போட்டு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு கப்பு வேணும்னா கப்பில் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா தாங்க இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பிடிக்கலை, இருந்தாலும் பிடிச்சிருந்தா இருந்துச்சு. நான் கொஞ்சம் கசக்குச்சு கைஸ், அதான் கைஸ் எனக்கு பிடிக்கல. இது உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி வேணும்னா கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சு ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ வச்சு ஐஸ்கிரீம் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். இது நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா? ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் கிண்ணியில் போட்டுறேன். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நான் சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கசப்பாக தான் இருந்துச்சு, இல்லைனாலும் நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு தேவைன்னா ஃப்ரீசரில் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே கைஸ், நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நீங்களும் ஒரு வாட்டி சண்டே இல்லை சாட்டர்டே அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.